Assalamualaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மெஷினில் நூல் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாபின் கேஸ்ல நூல் சுத்திக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. த்ரெட் ஸ்பூல்ல நூலை மாட்டிக்கலாம். அடுத்து அந்த நூலை எடுத்துட்டு வந்து இங்க ஸ்க்ரூ மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதுல சுத்தி அப்படியே கொண்டு வந்துருங்க. பாபின் விண்டர் வரைக்கும் எவ்வளவு லெந்த்க்கு நமக்கு நூல் வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து வச்சிட்டு இப்போ நம்ம ஒரு 3-4 சுத்து கையில சுத்திக்கலாம் பாபின்ல நூலை. அதுக்கப்புறம் விண்டரில் நம்ம மாட்டிக்கலாம். சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி பாபின் விண்டரில் வச்சு ரைட் சைடில் இப்படி தள்ளினீங்கன்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள் தான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் இந்த வீலை நம்ம வெளியே எடுக்கணும். இப்படி வெளியே எடுக்கிறதுனால நமக்கு மோட்ரு மட்டும்தான் ஓடும், நீடில் நகராது. பாருங்கள், நான் தைக்கிறேன், நீடில் நகரில் மோட்ரு மட்டும்தான் ஓடுது. இதனால் நமக்கு நீடில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுவே நம்ம அதை எடுக்காமல் தைச்சோம்னா பாருங்கள் இந்த மாதிரி நீடில் நகரும். நம்ம பாபினில் நூல் மாட்டும் போது எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு டேமேஜ் ஆகுது நீடில். இப்போ நம்ம ஃபுல்லாக நூல் சுற்றி எடுத்துக்கலாம். மிஷினை சும்மா ஃபுட் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு நூல் சுற்றிடும். சுற்றுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா பாபினில் இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிரும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம நூல் மாட்டிக்கலாமா? நூலை எடுத்து இந்த ஹூக் வழியாக கொண்டு வந்து அதை அப்படியே கீழே வழியாக கொண்டு வந்து யூடர்ன் போட்டு அப்படியே அந்த நூலை நம்ம மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போனதுக்கப்புறம் இந்த லிவரில் நம்ம நூலை சும்மா இப்படி இழுத்தீங்கனாலே உள்ளுக்குள்ளே போய் லாக் ஆகிக்கும் நூல். அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. அந்த நூலை அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு ஹுக் தெரியுது பார்த்தீங்களா? கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நம்ம நூலை விட்டு அந்த சைடு கொண்டு வரணும். பாருங்கள், நான் செய்கிறேன். இந்த மாதிரி அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நீடில் கிட்ட 2 ஹூக் இருக்கும். அதில் ஒரு ஹூக்குள்ளே நூலை நம்ம லாக் பண்ணணும். இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கப்புறம் நீடில் எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட்டு நம்ம மாட்டுறக்கு யூஸ் பண்ணுற டூல் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதை கீழே கொண்டு வந்து நீடில் ஹோல்ஸில் லாக் பண்ணி இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் அழகாக த்ரெட் போட்டு கொடுத்துரும். உங்களுக்கு அது தெளிவாக நான் பொறுமையாக காமிக்கிறேன். இன்னொரு டைம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம பாபின் கேஸ் பார்க்கலாம், அது எப்படி மாட்டுறது மிஷின்லேன்னு. ஃபஸ்ட்டு பாபின் கேஸ் எடுத்துக்கோங்க. அதில் பாபின் நம்ம நூல் சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஹோல்ஸில் லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நூல் இழுத்து இங்கே ஒரு ஸ்லிட், இங்கே ஒரு கேப் தெரியுது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே அந்த நூலை விட்டு இழுத்திங்கன்னா அந்த சைடு நூல் நமக்கு வெளியே வரும். பாருங்கள், நான் இழுக்கிறேன். இந்த மாதிரி விட்டு இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு இந்த பக்கம் வரும். பாருங்கள், நூல் இழுத்தா நல்லா உங்களுக்கு ஈஸியாக வருது வெளியில். இழுத்து பாருங்கள், டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம இழுத்தா உங்களுக்கு சாஃப்டாக வரணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட மிஷினில் இதை எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷன் டேபிளை கழட்டிட்டு அப்புறம் இது இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஓப்பன் ஆகும். இப்போது இந்த பின்னாடி லிவர் இருக்குது பார்த்தீங்களா? இதை இப்படி ஓப்பன் பண்ணி கையில் பிடிச்சிட்டு இந்த ஹூக் அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மாட்டணும். நம்ம உள்ளே வச்சு அந்த லிவரை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ பாபின் இப்போ க்ளோஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் டேபிளை போட்டுட்டு மேலே நூலை எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீடில் இருக்கிற நூலை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு வீலை நம்ம சுற்றணும்னு சொன்னால் பாபின்லேருந்து உங்களுக்கு நூலை எடுத்து வெளியே கொடுக்கும். மேலே இருக்கிற நூல் லைட்டாக புல் பண்ணிங்கன்னா இங்கே இருங்க பார்த்தீங்களா? பாபின் நூல் நமக்கு வெளியே வந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ.